இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அஜிதான் 2024 இலக்குமுறை சேவைகள் மீதான வரி STODS மூலம் 1.62 பில்லியன் ரிங்கிட்டும் மற்றும் குறைந்த மதிப்புள்ள பொருட்கள் மீதான வரி LVG மூலம் 476 மில்லியன் ரிங்கிட்டும் அரசாங்கத்தால் வசூலிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். இந்த வரி வசூல் நெட்ஃபிளிக்ஸ், கூகுள் மற்றும் ஆப்பிள் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்களை மையமாக கொண்டது. அந்நிய இலக்குமுறை சேவைகளுக்கு 6 விழுக்காடு சேவை வரி மற்றும் 500 ரிங்கிட்டிற்கு குறைவான இறக்குமதி பொருட்களுக்கு 10 விழுக்காடு வரி ஆகியவற்றை அமல்படுத்துவதன் மூலம் விலையில் உள்நாட்டு வணிகங்களின் போட்டித்தன்மையை குறைக்க அனுமதியளித்த சட்ட சிக்கல்களை அரசாங்கம் சரி செய்துள்ளது. இதனையடுத்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய நிறுவனங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுவது குறித்து கவலைகளை வெளிப்படுத்திய போது, தேசிய முதலீட்டை ஊக்குவித்தால் மட்டுமே விலக்குகள் வழங்கப்படும் என்றும், இவை தன்னிச்சையான முடிவுகளுக்கு உட்பட்டவை அல்ல என்றும், குழுவின் மதிப்பாய்வுக்கு உட்பட்டவை என்றும் அமீர் அம்சா தெளிவுபடுத்தினார். எனவேதான் இந்த சீர்திருத்தங்கள் நியாயத்தை ஊக்குவிக்கவும், சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் போட்டித்தன்மையை பலப்படுத்தவும், உலகமயமாக்கப்பட்ட இணைய வர்த்தக சூழலில் மலேசிய நிறுவனங்கள் பின்தங்காமல் இருப்பதை உறுதிப்படுத்தவும் இலக்கு கொண்டுள்ளது என்று வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.